வேளாணுக்கென்று தனி பட்ஜெட், வேளாணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் வேளாண் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு, அதை இன்னும் மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகத்தில் அதற்கு பிரத்யேகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தற்போதைய அரசு வேளாணுக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நடைமுறையை தொடர்ந்து 5வது முறையாக தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களிலே விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த 4 ஆண்டுகளில வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிடச் சொல்லி அந்த அடிப்படையில் தற்போது 5வது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் 45,666 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ஒட்டுமொத்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது வேளாண் துறை மற்றும் வேளாண் துறை சார்ந்த அனைத்து துறைகளுக்கான செலவினங்களையும் சேர்த்துத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. பொதுவாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அனைத்து மாவட்டத்திற்கான அனைத்து பயிர்களுக்கான திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் வேளாண் திட்டங்களாகட்டும், நிதிநிலை அறிக்கையாகட்டும், பொதுவான நிதி அறிக்கையாகட்டும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் செயல்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்ட போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டதா, அதனுடைய அளவுகோல் என்ன, அத்திட்டத்தினால் கிடைக்கப்பெற்ற வருவாய் என்ன, வாழ்வாதார உயர்வு என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்கான அளவுகோல் இதுவரை ஏதும் இல்லை. அந்த வகையிலே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கக்கூடிய ஒன்று. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இப்ப கரும்புக்கு திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 215 ரூபாய் இருந்த ஊக்கத்தொகை எதிர்வரும் ஆண்டில் 349 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில கரும்புக்கான தொகையும் ஊக்கத்தொகையும் சேர்த்து 3,500 ரூபாய் கிடைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கரும்பு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஊக்கத்தொகையும் கரும்புக்கான தொகையும் ஒரு சேர ஒரே தவணையாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். கடந்த காலத்துல எப்படிங்கன்னா, கரும்புக்கான தொகை முன்னாடி கொடுத்துருவாங்க, ஊக்கத்தொகை பின்னாடி தான் கொடுப்பாங்க. இததான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சேர வேண்டும். ஆமா, ஒரே நேரத்துல வங்கி கணக்குல வரவு வைக்க வேண்டும். நீங்க ஊக்கத்தொகையை தனியா கொடுக்கறதால இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கதா இருக்குன்றீங்களா? கரும்பு இது 349 ரூபாய் வரவேற்கக்கூடியது. கிட்டத்தட்ட 3,500 ரூபாய் ஒரு டன்னுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3,500 ரூபாய் அறிவிப்பு என்பது நாங்கள் 2021ஆம் ஆண்டு எதிர்பார்த்த அறிவிப்பு. இது 5ஆம் ஆண்டு காலத்தில் இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அள்ளி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் கிள்ளி கிள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. அதே போல பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்தை 853 கோடி ஒதுக்கிறது தமிழ் அரசுடைய பங்கு இது. ஆனால் இதை விவசாயிகள் சில பேர் புரிதல் இல்லாம 1000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வழக்கமான நடைமுறை. அதே போல மின்சாரத்திற்கு, இலவச மின்சாரத்திற்காக 8,186 கோடி ரூபாய்க்கான தொகையை விடுவித்து மின்சார வாரியத்திற்கு அரசு கொடுத்திருக்கிறது. அதே போல முந்திரிக்கு வாரியம் அமைத்திருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பெரிய வேதனைன்னா, விருதுநகர், அரியலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முந்திரிகளுக்கு தனி சிறப்பு உண்டு. கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு முன்னதாக முந்திரியிலே மட்டும் அந்நிய செலாவணியை 900 கோடி ஈட்டியது நம்முடைய தமிழ்நாடு. இன்னைக்கு அதனுடைய வருவாய் குறைந்து தானே புயல் தாக்குதலுக்கு பிறகு மீண்ட ஒரு தலைமுறை இடைவெளிக்கு உரிய பாதிப்பு ஏற்பட்டு மீண்டும் வந்து 2011ஆம் ஆண்டை விட மிக கூடுதலான வருவாயை ஈட்டி வருகிறார்கள், மகசூல் எடுத்து வருகிறார்கள். ஆனால் போதிய விலை இல்லாம இருக்காங்க. நீங்க மத்திய அரசு இதற்கு முந்தினத்திற்கான சிறப்பு ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6-7 ஆண்டு காலம் நிறுவல் இருக்கிறது. தற்போதுதான் முந்திரி வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது முந்திரி விவசாயிகளுக்கு வரவேற்கக்கூடிய ஒன்று. இது திட்டத்தை உடனடியாக சிரம் சார்ந்து செயல்பட வேண்டும். அதுல மட்டுமல்ல, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்தவும், உள்நாட்டு விவசாயிகளுக்கான வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற முந்திரிக்கு முதல் தடை விதிக்க வேண்டும். இது முந்திரி விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு. அதே போல பூக்களுக்கு, காய்கறிகளுக்கு நிறைய ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க, திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாளொன்றுக்கு 18,000 டன் காய்கறிகள் தேவை. ஆனா நமக்கு கிடைக்கிறது 14,001 டன் தான் கிடைக்குது.
மீதமுள்ள காய்கறிகள் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு காய்கறி உற்பத்தியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, திட்டத்தை அறிவிக்கிறீங்க, ஆரவாரமா இருக்கு, சிறப்பா அறிவிக்கிறீங்க, நாங்களும் வரவேற்கிறோம். ஆனா திட்டம் இறுதி வரை செயல்பாட்டில் இறுதி பருவம் பெறுகிறதா என்பதுதான் இல்ல, கடந்த பட்ஜெட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? அப்ப நீங்க சொல்றீங்க நிறைய அறிவிப்புகள்லாம் இடம்பெறுது, ஆனா அது செயல் வடிவம் வர்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றீங்க. ஒரே ஒரு இதுக்கு முந்தைய ஆண்டு வேளாண் பட்ஜெட் பல அறிவிப்புகள் இருந்துச்சு இல்லையா? அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க? 2021-22ல 34,221 கோடி, 2022-23ல 33,008 கோடி, 2023-24ல 38,904 கோடி, 2024-25ல 42,282 கோடி. ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு தான் வருது இருக்கு. அதுல என்ன ஒரு வித்தியாசம் நான் சொல்றேன் என்னன்னா, மத்திய அரசாங்கம் விவசாயத்திற்காக 3 வகையான திட்டங்களை செயல்படுத்துகிறது. சரி, இதுல மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சொல்லுவாங்க. முழுமையாக மத்திய அரசாங்கம் மட்டுமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் 100% நிதி ஒதுக்கீடு செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான திட்டங்களுக்கு மத்திய அரசுடைய நிதியுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய நிதி பங்களிப்பு இருக்கும். இது கடந்த காலங்கள்ல மத்திய அரசுடைய பங்களிப்பு 50%, மாநில அரசுடைய பங்களிப்பு 50% இருந்தது. இப்ப நடப்பாண்டுல மத்திய அரசு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மத்திய அரசுடைய பங்களிப்பு 60%, மாநில அரசுடைய பங்களிப்பு 40%. அப்ப கூடுதல் நிதி மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கிற காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டினுடைய நிதியையும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உத்தரசனமான உண்மை, தமிழக அரசு வேளாண் துறையின் மூலமாக செலவிடப்படுகிற திட்டத்தினுடைய மொத்த செலவினம் ஒரு ஆண்டுக்கு என்பது 327 கோடி ரூபாய். சரி, 327 கோடி ரூபாயில இவங்க மத்திய அரசுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய பங்களிப்பு சேர்த்து சில திட்டங்களை செயல்படுத்துறாங்க. பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசுடைய பங்களிப்பு செயல்படுத்தப்படுகிறது. அது திட்டம் சார்ந்த நிதிகள், நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு. நாங்க கேட்கறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருக்கான சொல்றோம். ஒண்ணு இல்ல, ஒரு விவசாயிகள் ஒரு சராசரியா இன்னைக்கு இயந்திரம் இல்லாமல் விவசாயம் இல்ல, இயந்திரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை. இந்த இயந்திரங்களை அனைத்து விவசாயிகளும் ஒரு சேர பயன்படுத்த முடிகிறதா என்றால் இல்லை. காரணம், இயந்திரங்களை இயக்குவதற்கான சாலை வசதிகள் கிடையாது. இதை நாங்க 2021-22 ஆண்டில கருத்து கேட்பு கூட்டத்தில் இதை வலியுறுத்திய போது, அந்த முதல் ஆண்டில் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு 1555 கோடி வேளாண் சாலை அமைக்கப்படும் சொன்னாங்க. இந்த சாலைகள் எப்படி கேட்டோம்னா, வாய்க்கால்கள், வடிகால் வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால் ஓரமா அமைக்கலாம், அதுக்கான இடமும் இருக்கு. நீங்க சாலைன்னா தார் சாலை கிடையாது, நீங்க மண் சாலை அமைத்தாலே இயந்திரங்கள், அதாவது அறுவடை இயந்திரங்கள், டிராக்டர்கள் போகிறதுக்கு மட்டும்தான் இது பயன்பாடு. அந்த மாதிரி இருந்ததால ஆட்கள் பற்றாக்குறையை இது சரி செய்யும். ஆட்கள் அதிகம் கூலிகள் இருக்கிற போது அதனுடைய கூடுதல் செலவுகளை தவிர்க்கும். அந்த சாலைகள் கேட்டோம். 1வது பட்ஜெட்ல குறிச்சிங்க, 2வது பட்ஜெட்ல குறிச்சிங்க, 3வது பட்ஜெட்ல குறிப்பிட்டீங்க, 4வதுல குறிப்பிட்டீங்க. இப்ப 5வது பட்ஜெட்ல அந்த அறிவிப்பே இல்லை. ஆனால் எங்களுடைய வேதனை என்னன்னா, இது வேதனை பதிவு பண்றேன், அது போன்ற கிராம சாலைகள் இதுவரை எங்கேயுமே அமைக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது போல ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்படுகிற போது அந்த திட்டங்கள் முழுமையாக செலவிடப்பட்டால்தான், செயல்பட்டால்தான் விவசாயிகளுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும். அந்த வகையில இந்த நிதி அறிக்கை வரவேற்கக்கூடியது, ஆரவாரப்படுத்துகிறோம், பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்துவதற்காக முழுமையாக இந்த திட்டம் செயல்படுகிறதா என்று கண்காணிக்க வேண்டும். கடைசி வரை திட்டம் சென்றடைவதற்கான கருத்துக்கள் கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பயிர் சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு ஒரு புள்ளி உரத்தோட. அதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த கூற்றுப்படி பார்த்தோன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கூற்றுப்படி பார்த்தோன்னா 75% உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு என்னானது? இந்த சாகுபடி பரப்பு 75 விழுக்காடு உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னானது அப்படின்னு கேட்குறாரு. 1.2 விழுக்காடு சாகுபடி பரப்பு குறைந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா அதிகரித்திருக்கு அப்படின்னு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிடுறாரு. இதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டாலே சாகுபடி பரப்பளவு 94 லட்சம் தான். சரி, அந்த 94 லட்சத்துலதான் நம்ம அனைத்து வகையான சாகுபடி பரப்பளவு. சார் 94 லட்சம் ஏக்கர் சொல்றீங்களா? ஆமா, ஏக்கர். இதுதான், இதுக்குள்ளதான் நம்ம அனைத்து வகையான பயிர் சாகுபடி செய்கிறோம்.
ஆனால் நீங்க சாகுபடி பரப்பளவுங்கிறதுல வந்து ஒரு போக சாகுபடி, இருபோக சாகுபடி, மூன்று போக சாகுபடி எல்லாம் கணக்கு இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்க தண்ணீர் பற்றாக்குறை அதிகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில சாகுபடி பரப்பளவு குறைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்க ஆண்டுக்கு 8000 ஏக்கர் பரப்பளவு சாகுபடிக்கு குறைந்து மாற்று பயன்பாட்டிற்கு அது விளைநிலங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே. வீடு சாகுபடி கட்டுறதோ, பரப்புங்கிறது குறைஞ்சுதான் இருக்கு, இயந்திரமயமாக்குறதோ, அதிகமாகல. ஆமா, இல்ல குறைஞ்சுதான் இல்ல இருக்கு. இல்ல குறைஞ்சுதான் இருக்கு. சரி. நீங்க சாகுபடி பரப்பளவு உயர்ந்திருக்கிறது எதை வச்சு அரசாங்கம் சொல்லுதுன்னா, நெல்லினுடைய சாகுபடி பரப்பளவு உயர்ந்திருக்கிறது. அப்போ கரும்புடைய சாகுபடி பரப்பளவு குறைஞ்சிருக்கும், பயிர் வகை சாகுபடி குறைஞ்சிருக்கும். அப்ப அமைச்சர் குறிப்பிட்ட கணக்கு என்னவா நீங்க பாக்குறீங்க சார்? 145 இருந்து 151 லட்சமா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறார். அது எப்படி பாக்குறீங்க? அது என்ன கணக்கு பாக்குறீங்க? அதாவது அவங்க வந்து சாகுபடியில இப்ப நெல்லுக்கான உற்பத்தியை கணக்கெடுப்பது, பயிருக்கான உற்பத்தி கணக்கெடுப்பது, இது எத்தனை ஏக்கர்ல பயிர் பண்ணாங்க, எத்தனை ஏக்கர்ல பரப்பளவுல சாகுபடி பண்ணாங்க, அந்த கணக்கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப நீங்க பரப்பளவு சாகுபடிங்கிறது நெல்லுக்கு 54 லட்சம் தான் நெல்லுக்கான இருந்தது. இப்ப அந்த நெல்லுக்கான சாகுபடி பரப்பளவுங்கிறது 67 மாறி இருக்கு. அப்ப 67 லட்சம் ஏக்கரா மாறி இருக்குன்னா கரும்புக்கான சாகுபடி பரப்பளவு குறைஞ்சு போயிருக்கு. இப்ப விவசாயியோட மனநிலை என்னன்னா, 15 மாதம் 12 மாதம் பணப்பயிர் இதெல்லாம் விட்டுட்டு 4 மாசத்தை நெல்லு விளைவிச்சா 5வது மாசத்துல ஒரு அபரிதமான ஒரு வருமானம் இருக்கு. அந்த காலகட்டத்துல 4 மாத பயிருக்கு மாறிட்டாங்க எல்லாமே இப்ப விவசாயிகள். அதனால நெல்லு பரப்பளவு சாகுபடி கூடி இருக்கு. நாங்க அதுதான் சொல்றோம். அதாவது இன்னொரு விஷயத்தை சொல்றோம். அதாவது சாகுபடி பரப்பளவு குறைந்திருக்கிறது உண்மை, உற்பத்தி அதிகமா இருக்கு. ஆனால் நீங்க காலநிலை மாற்றத்துல இந்த ஆண்டு உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1917 இருந்து 2024 வரையும் ஒவ்வொரு பயிருக்கான தமிழ்நாட்டினுடைய உற்பத்திக்கான தரகு இது. இதுல 2017, 18, 16, 17 இருந்து உற்பத்தி திறன் அதிகரிச்சு 2022, 23 நெல்லோட உற்பத்தி திறன் அதிகம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நெல்லு கடந்த ஆண்டு 1 கிலோ நெல்லுடைய ஊக்கத்தொகையும் அரசாங்கத்துடைய குறைந்தபட்ச ஆதார விலையும் 23 ரூபாய் 60 பைசா. ஆனா தனியார் வியாபாரிகள் 31 ரூபாய்க்கு வாங்கினாங்க 1 கிலோ நெல்ல. அது காரணம் கேட்டப்ப நெல்லுடைய தரம் அதிகம், நெல்லுல அவுட்டன் கிடைக்கும் சொன்னாங்க. அது மாதிரி அரசு இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய அதிகப்படியான உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்க வந்து ஊக்கத்தரம் சொல்லுவாங்க. அந்த அதிகப்படியான உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தரமான பொருட்களா என்பதை கண்டறிந்து அந்த பரிசு தொகை வழங்க வேண்டும். கேட்கறது இதுதான். இது வேளாண் விளை பொருட்கள். ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கு. அதாவது சமச்சீரான உணவு சத்துக்கள் இல்ல. அதனாலதான் நாங்க வந்து அரிசியில வந்து கலப்படம் பண்ணி இப்ப நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேளாண் விளை பொருட்களை மண்ணினுடைய சத்துக்களை ஆராய்ந்து அந்த மண்ணிலேருந்தே விதைப்பிலேருந்தே கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதற்கான திட்டங்களை கண்காணிப்பு செய்யணுங்கிறதா எங்களுடைய அவசியமான இங்க ஒண்ணு.